ஜெயிலில் உள்ள அனுப்புவான் பார்த்தீங்களா, அப்போ என்ட்ரன்ஸில் வந்து செக்அப் பண்ணுவாங்க. ஓகே. அந்த இடத்துல வந்து எனக்கு ரிமாண்டு கூட்டு போனாங்கல்ல போலீஸ், 4 போலீஸு. அவங்க காதில் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இவன் போலீஸ்க்கு எதிரான, இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பார்வை பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து செக்அப் பண்ணுறாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன நீ போலீஸ்காரங்கெல்லாம் எதிர்த்துனே இருப்பியாமே, என்ன நீ பெரிய நான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட் போடக்கூடாதுன்றாங்க போலீஸ். எனக்கு துணி இல்லாமல் தான் போனேன் உள்ள. துணியை போடக்கூடாதுனாக்கா அப்போ என்ன போட்டுக்கணும் நான் உள்ள துணி? ஆனால் நல்லாவும் இருக்க மாட்டாங்க பாய். ஆனால் நம்ம வந்து ஏதோ தவறு ஒன்று ரெண்டு தவறு பண்ணிட்டு வரோம், அது ஓகே. நீங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சு உங்களுக்கு இந்த நிலைமைனாக்கா அப்போ இங்கே என்னதான் நடக்குது? அஜித்குமார் கொண்ட மாதிரி எனக்கு கொன்றதுக்கு எனக்கு கூட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு அந்த காரில் தூக்கி போட பாருங்க, ஆடு மாறு மாதிரி தூக்கி போடுறாங்க. அவன் மனித நேயமே இல்லை சார். உள்ள சில நிறைய தவறுலாம் நடக்குது உள்ள. அந்த சாப்பாடை என்ன மாதிரி தவறுகள்? அது பக்கெட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரான்னு வைங்களேன், சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு பக்கெட் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அதில் வந்து முக்கால்வாசி சாப்பாடை வந்து கொட்டுறாங்க. அது வந்து நான் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த சாப்பாடு வந்து பண்ணி அமுச்சு விடுவாங்களாம். ஒன்றுங்க நிறைய பசங்க கூண்டாஸ் போட்டிருக்காங்க. அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நான் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி தப்பு பண்ணேன்னா, நான் என் பாட்டுக்கு என் கல்யாணம் குழந்தை வச்சு நான் வந்து வாழ்ந்துக்கிறேன்னா, எனக்கு வந்து அந்த பழைய கேஸ்ன்னு சொல்லி பார்த்து இப்போ கூண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்கன்னா நான் என்னென்ன தப்பு செஞ்சேன்? இவர் கமிஷனருக்கு வந்து கருப்பு கொடி காட்டினதால வந்து அவர் பெருசாக ப்ரெஸ்டேஜ் எடுத்துட்டு 3 எஃப்ஐஆர் போட்டு ஒரு கூண்டாஸ் போகிற வரைக்கும் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி இந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் மேலே மக்கள் வந்து எது வரி பண்ண கட்டணும்? அதிகாரிகளும் சரியில்லை, உங்க தலைவரும் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, தலைவர் முயற்சி எடுத்துருக்கலாம். ராகுல் காந்தி வரைக்கும் இந்த மெசேஜ் போய் ராகுல் காந்தி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே, 6 வீடியோ பார்த்துருக்காரு ஃபேஸ்புக்ல இருந்து. அவன் என்ன தவறா கேட்டிருக்கான்? அவன் என்ன கூட்டணி தர்மம் கூட அவங்க பார்க்கலையா? ஸ்டாலின் உங்களுக்கு கூண்டாஸ் போடுறாங்க பை அப்படின்னு. ஆமா, சில பேர் என்ன சொல்றாங்க, ஏன் முட்டாள நீ, அவர் என்ன அவர் சமூக ஆர்வலரையா, சமூக வேலை செய்யறாரு. அவர் நான் ஃபேஸ்புக்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன ஃபாலோவர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. உள்ள நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கூட பாருங்க, நான் ரிமாண்டு கூட கூண்டாஸ் 3 எஃப்ஐஆர் ஒரு கூண்டாஸ் கூட போயிட்டு வந்துட்டேன். அந்த ரோடு இன்னும் சரி பண்ணல சார். நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க சார், கம்முனி இருங்க சார். எங்க சார் பாதுகாவலர் சார்? பேருக்கு தான் சார் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனால் முஸ்லீம்ஸ்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து என் மேலே கூண்டாஸ் போடும்போது திமுகவே வந்து அறிக்கை கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக. எப்படி நீங்கள் வந்து என்கிட்ட நாலேஜில் வராமல் நீங்கள் கூண்டாஸ் போட்டீங்க? போலீஸ் நண்பருன்றாங்க, எப்படிங்க அது வந்து நண்பர் ஆவாங்க? கூண்டாஸ் போட்டேன்னா நான் நண்பரா? இதுக்கு மறுபடியும் அச்சம்லாம் கிடையாதா? நம்ம ஏதோ போராட்டத்துக்கு நம்ம மேலே கூண்டாஸ் போட்டாங்க, நமக்கு குடும்பங்கள் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, அந்த ஒரு அச்சம்லாம் எதுவும் இல்லை சார். உயிர் ஒரு நாளைக்கு போதான் போகுது சார். நான் இது சார், நான் எதனா தவறு பண்ணதான் சார் நான் பயப்படுறதுக்கு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கருப்பு கொடி காட்டி போராடுறீங்க, கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க. நாளடைவில் அது எதற்குன்றது தெரிய வந்தது. ஒரு பொது பிரச்சனைக்காக தான், நீங்கள் ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் அந்த இடத்துல நீங்கள் கருப்பு கொடி காமிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு குண்டாஸ் அளவுக்கு போயிருக்குது இந்த கருப்பு கொடி காண்பித்தனால. நீங்கள் என்ன மாதிரி காவல்துறையால் இன்னலுக்கு ஆளாகுனீங்க? உங்களை காவல்துறை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க? முதல்ல என்ன பிரச்சனை, இந்த பொதுநல பிரச்சனைன்றது எந்த பிரச்சனையில் ஆரம்பித்து கூண்டாஸ் வரைக்கும் முடிஞ்சுது சார்? முழுமையாக அதை பதிவு பண்ணுங்கள் சார். நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ், நான் வந்து பொலிட்டிக்கலில் இருக்கேன். மாணவர் காங்கிரஸ், யூத் காங்கிரஸ், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இந்த மைனாரிட்டியில். இப்போ வந்து ஆர்டிஐவிங்கில் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கேன். ஓகே. ரைட் டு இன்ஃபர்மேஷனிங்கில் நான் வந்து யாருன்னா ஃபோன் பண்ணால் உடனே போயிடுவேன். ஓகே. இந்த மாதிரி பொதுநல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போயிடுவேன். XYZ ஆக்சிடென்ட் இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, பொலிட்டிக்கலாக கூட கட்சியில் கூட கூப்பிடுவாங்க, ஆர்ப்பாட்டம் இது அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே போயிடுவேன். என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டேன். சரி கூப்பிட்றாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அவங்க யோசித்து ஒரு ஃபோன் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு உடனே போயிடுவேன். அது பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். அப்போது மக்கள் வந்து எது இருந்தாலுமே கூப்பிடுவாங்க, நான் போவேன். இப்போது எலெக்ஷன் வரும்போது வந்து ஓட்டெல்லாம் வாங்கி தரணும் உங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்ம வந்து ஓட் பேங்க் எல்லாம் வாங்கி டிஎம்கே அவங்கள வந்து கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து தயாநிதி மாறன் அவங்கெல்லாம் வின் பண்ணி வைக்கிறோம். இப்போ அதே மக்கள்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓட்டு கேட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வற்புறுத்துனீங்க, நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்களே, இங்கே ரோடு சரியில்லை, ஓகே, நம்ம ரேஷன் வாங்க முடியல, மழை நேரத்தில் வந்து தண்ணிக்குது, பசங்க போகும்போது சைக்கிள் வந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சிடறாங்க, எதனா ஸ்கூலில் புக்கு வாங்கணும், எதனா XYZ, அந்த வயசானவங்க போகும்போது கூட ஆட்டோ கூட எல்லாமே
நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று கூட பாருங்கள், நான் ரிமாண்டு கூட கூண்டாஸ் 3 எஃப்ஐஆர் ஒரு கூண்டாஸ் கூட போயிட்டு வந்துட்டேன், அந்த ரோடு ஒன்றும் சரி பண்ணல. ஓகே, இன்னும் நீங்கள் எந்த பிரச்சனைக்காக போராடினீங்களோ அந்த பிரச்சனை சரி செய்யப்படல. 1,00,000 பேர் போகிறாங்க சார் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பெரிமெட் மாஸ் அங்கே தான் இருக்குது. அந்த பெரிமெட் மாஸில் 15 நோம்பு, இப்போது நோம்பு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 15வது நோம்பில் ஏஐ வராரு, கார்பரேஷன் ஏஐ வராரு. வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த வண்டியெல்லாம் எடுக்கிறாரு, தள்ளு வண்டியெல்லாம் எடுக்கிறாரு. நான் சொன்னேன் சார் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் முறை தான், பிளேட்ஃபார்மில் வச்சுருக்காங்க, ஆனால் ஓரமாக தான் வச்சுருக்காங்க, ஓகே எடுக்கிறீங்க நீ எடுங்க. இது 9 வருஷமாக நான் புகார் கொடுத்துருக்கேன் சார், பிளேட்ஃபார்ம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஏன் சார் இது கண்ணுக்கு தெரியலன்னு கேட்குறேன். ஓகே சார் நீங்கள் என்கிட்ட புகார் கொடுத்தீங்களா? சார் நான் புகார் கொடுத்தது லிஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ரீசெண்டாக வந்து 1113 நம்ம கமிஷனரு அந்த ஆப்லேருந்து அந்த நம்பு சென்னை ஆப்பு என்ன முதலமைச்சர் இதில் எல்லாத்துலேயும் புகார் கொடுத்துருக்கேன். எல்லா எவிடன்ஸு எம்எல்ஏக்கு அனுப்பிச்சிருக்கேன், வாட்ஸ்அப்பில் கவுன்சிலருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், எம்பிக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், எல்லாருமே அனுப்பிச்சிருக்கேன், எவிடன்ஸ் வச்சுருக்கேன். நான் ஏதோ வந்து நேராக அவர் ஏன் வந்தார் நம்ம பேசுகிறதுனோ ஏதோ கமிஷனர்கிட்ட போய் கருப்பு கொடி காமிக்கிறது வந்து முட்டாள் கூட செய்ய மாட்டாங்க. அப்போது வந்து நான் சொல்கிறேன் அதெல்லாம் எடுங்க, அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களா சார், நீங்கள் இது பண்ணிவிட்டு அதை எடுங்களேன் சார்னு நான் சொல்கிறேன். சரி இல்லை இது எடுத்துருங்க, இது எப்போ பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 10 நாள் பண்ணுறேன்றாரு. எது அது இப்போ சார் இதே மாதிரி சொல்லி 9 வருஷம் ஆயிடுச்சு சார். இதுக்கு என்னதான் சார் தீர்வு, எனக்கு நீ தீர்வு சொல்லணுனாக்கா அவர் பேசுறதுக்கு வழி இல்லை. உடனே எனக்கு என்ன பண்ணுறேன்னா திசை திருப்புறாரு. அவர் வந்து எனக்கு திசை என்ன திருப்புறாரு, நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. நான் எங்கே சார் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தான் லஞ்சம் வாங்குறீங்க கடைகளை லஞ்சம் சார், எவ்வளோ சார் வாங்குறேன் அப்படின்னு கேட்குறேன். 10,000 ரூபான்னு சொல்லிடுறாரு. ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். தள்ளு வண்டி வச்சிருக்காங்க, ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வியாபாரம் ஆகுறது அவங்களுக்கு பெரிய விஷயம். அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் அது ஒரு நியாயமாக கூட சொன்னால் கூட மக்கள் நம்புவாங்க. அந்த வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன். அவர் லஞ்சம் வாங்கினேன்னு சொன்ன வீடியோ அதை அப்படியே போட்டிருப்பேன். பப்ளிக் கூட கேட்பேன், பப்ளிக் கூட சொல்லுவாங்க அவர் சொல்லவே இல்லையே லஞ்சம் வாங்கினேன், நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அவன் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க, அவருக்கு பேச்சுவார்த்தை வர மாட்டேன். நான் வந்து கேட்குறேன், மக்களோட பிரச்சனை கேட்கும்போது அவர் பதில் சொல்கிற இடத்துல அவர் இல்லை. ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே இந்த பிரச்சனை தான் இது வரைக்கும் தொடங்குச்சா, கருப்பு கொடி காண்பிக்கிற அளவுக்கு முடிவில் வந்து அதே தான் இந்த பிரச்சனை தான். சரி ஓகே, அதே இந்த மாதிரி ஆச்சு. அது என்னன்னாக்கா அவர் எனக்கு வந்து லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமா வந்து இந்த 10 நாளில் வேலை செய்கிறேன்னாரு. அப்போ ஃபுல்லாக காமிக்கிறேன், அந்த வீடியோவில் காமிக்கிறேன். நீங்களே நடக்கிறீங்களா சார், கீழே விழுந்து மண்டை உடஞ்சிச்சுனாக்கா நான் தானே சார் பார்ப்பாங்க. ஏதோ நீங்கள் ஹோட்டலுக்கு வரீங்க, ஹோட்டல்லாம் இருக்குது, அடையாளம் பவன், காஜா ஹோட்டல், லாட்ஜ் எல்லாம் இருக்குது. தொழுகைக்கு வந்து ஒரு 5,000லேருந்து 10,000 பேர் தொழுகை போகிறாங்க, வயசானுங்க கீழே விழுந்துட்டாங்க. அது யார் பொறுப்பு? ஆல்ரெடி 2 பேர் விழுந்திருக்காங்க. நான் 108 ஆம்புலன்ஸை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஆதாரோட நான் உங்களுக்கு காமிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேபிள்லாம் வெளியே வருது சார், இந்த கேபிளுக்கு வந்து பேட்சப் ஒர்க் பண்ணலாம். இப்போ தான் பிளாட்ஃபார்ம் இது நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்க. ஆல்ரெடி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கீழே அந்த ட்ரைனேஜ்க்கு இது பார்த்தீங்களா, அந்த பக்கம் தோண்டினாங்க. அப்போ இந்த கேபிளுக்கு வந்து உள்ளே நீங்கள் போட்டிருக்கலாமே சார், நீங்கள் கேபிள் மேலே போகுது சார். இதெல்லாம் பசங்களை சின்ன பசங்க போகிறாங்க வராங்க, கரண்ட்டு கேபிள் அது என்னன்னு கூட தெரியாது. அது வேறு வந்து ஃபுல்லாக சீவிடுது, அந்த கம்பியெல்லாம் வந்து அறுந்து போயிடுது ஆளுங்க காலெல்லாம். இது நிறைய கம்ப்ளைண்ட் நான் பண்ணல, பொதுமக்கள் அங்கே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, 111 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே வந்து அவங்க பண்ணல. உடனே அந்த லஞ்சம் வாங்குறேன்னு சொன்னால் அது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது உடனே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், புகார் கொடுத்துட்டேன் நான். சார் எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், புகார் எடுக்கல இன்ஸ்பெக்டர், G2 பெரிமெட் இன்ஸ்பெக்டர் எடுக்கல. நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போய் பாருங்கன்னா ஏசி போய் பார்க்குறேன். ஏசி என்ன பண்ணுறேன், ரிசீவ் பண்ணிடுறேன், கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறாரு, என்கொயரி பண்ண சொல்கிறாரு. ஸ்டேஷனுக்கு டெய்லி போகிறேன், சார் கம்ப்ளைண்ட் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் 3 வாட்டி போகிறேன், எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை இன்ஸ்பெக்டர். அப்புறமா வந்து டிசி மேடம்க்கு வந்து போய் பார்க்கலான்னா ஃபோன் பண்ண அவங்க எடுக்கல மேடம். ஆஃபீஸ் போனேன், டிசி மேடம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதம் விட்டேன். கமிஷன் ஆஃபீஸ் போகிறேன், இந்த மேட்ரு இன்னும் 2-3 மேட்ரு. ஒருத்தங்க வந்து வயசான தூங்கி இருக்கும்போது சீலிங் விழுந்து அந்த காலை வந்து ஃப்ராக்சராக இறந்துட்டாங்க. எல்லாமே பொதுநல பிரச்சனைக்காக மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க. ஆமாம், அப்போ இந்த புகார் கூட நான் எடுத்துன்னு போகிறேன். ஏன் நான் கூட புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு, நடவடிக்கை இல்லை. ஸ்டேஷனில் சிஎஸோட போட காணோம். என்ன புகாருன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டார் பப்ளிக் முன்னாடி. அது மன உளைச்சலாக இருக்குது, இது எனக்கு வந்து இன்கொயரி பண்ணுங்க, ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, அது எந்த கடைக்காரன்னு காட்ட சொல்லுங்க, எனக்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த டைம்ல அது பண்ண இல்லை, நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இதை கமிஷனர் ஆஃபீஸ்லயும் முறையிடுறீங்க இந்த இதெல்லாம்? கமிஷன் ஆஃபீஸ் முறையிடுறேன். நம்ம தலைவரோட போய் சொல்றேன், தலைவர் கேஸ் நம்ம செலம்பரந்திகிட்ட போய் சொல்றேன், தலைவர் எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறாங்க தலைவர் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சிடி மையப்பன் சொல்லி தலைவர் முன்ன எம்பிக்கு நின்றாங்க கேண்டிடேட்டு, மத்திய சென்னை தான், அவரோட பக்கத்தில் இருந்தார். நான் கூட அந்த வீடியோ பார்த்த தலைவா அது பேசுறது ரொம்ப தவறுன்னு சொல்லி நம்ம தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. லெட்ரு கொடுத்தேன், சரி நீங்கள் டிசிக்கு போய் பாருங்கள் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்கிறார். நம்ம தலைவர் அன்றைக்கே தலைவர் வந்து அதை பார்த்து உடனே ஃபோன் பண்ணி பேசி ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு, திருப்பி 3 மாதம் ஆயிடுச்சு. 4வது மாதம் என்ன பண்ணுறேன்னாக்கா
நேராக ஏஐ ஆஃபீஸ் போகிறேன். சார் நீங்கள் சொல்லி கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் ஆயிடுச்சு, 10 நாளில் வந்து பண்ணுறேன்னு. நான் அதாவது அங்கங்கே பேச்சப் ஒர்க்கு குத்தி குத்தி போட்டுறீங்கன்னு சொல்லி அந்த டேமேஜ் அப்பப்போ அந்த கேபிள் போடணுன்னா குத்திடுவாங்க. ரோடு எதனா மெட்ரோ வாட்டர் லைன் ஒன்றா குத்தி போட்டுருவாங்க. குத்தி போட்டுறா மூட மாட்டாங்க. நான் குத்தி போட்டுருவேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லி ஒரு புகார் அவர்கிட்ட வாங்குறாங்க ஸ்டேஷன்லேருந்து. ஓ, குத்தி போட்டுருவன்றத கொலை மிரட்டலாம் மாற்றிடுறாங்க. யார் மாத்திரம் போலீஸ் மாத்துறாங்க. சரி, நான் வந்து குத்தி போடுறேன்றது வந்து ரோட குத்தி போடுறீங்கன்றீங்க. ஆமா, அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அவங்க உடனே என்ன பண்றாங்கனாக்கா, என்னால அவங்களுக்கு தொல்லை, யாருக்கு தொல்லை, அரசாங்கத்துக்கு தொல்லை, போலீஸுக்கு தொல்லைன்னு அவங்க வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க. என்னால வந்து இவன் வந்து ஒரு பொலிட்டிக்கல்ல இருக்காப்புல, இவன் ஒரு முஸ்லீமு, இவன் ஆகுனா எது இருந்தாலுமே இறங்கி வந்து எல்லாருமே கேட்கறாப்புல, தட்டி கேட்கறாப்புல, கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தாலும் கேட்கறாப்புல, கமிஷன் ஆஃபீஸ் இருந்தாலும் போய் கேட்கறாப்புல, எம்எல்ஏ கேட்கறாப்புல, வீடியோ வந்து அப்படியே பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுற லைவ் மக்களுக்கு தெரியட்டும். இப்போ நான் ஓட்டு கேட்டேன் இல்லையா, ஓட்டு வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ என்ன மக்கள் கேட்குறாங்களே, ஏங்க இந்த சாலை சரியில்லை, இங்கே வந்து இது இபி பாக்ஸ் வந்து சாஞ்சி போய் கிடைக்குது, ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே கவுன்சிலர் வந்தால் எம்எல்ஏ வேலை செஞ்சால் எனக்கு என்ன வேலைங்க? ஓகே, கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இப்போது 100 கால் பண்ணோட போலீஸ் உடனே வருவாங்க. அந்த 113 கால் பண்ணால் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது சார் அங்கே. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆனதானே சார் மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு வரும். குப்பை எடுக்கணுன்னா கூட ஃபோன் பண்ணோம், ரபீஸ் கொட்டி வச்சிடறாங்க, ஃபைனுன்றாங்க, சொல்கிறேன் சார் அவங்க தான் கொட்டினாங்கன்னு ஃபைன் போடுறது கிடையாது. ஒன்று அவங்க தான் போடணும், நான் தான் சொன்னேன்னு சொல்லி கூட போய் ஃபைன் போடலாம், ஏன் போட மாட்டேங்க ஃபைனு? அப்போ எந்த நிலைமையில இருக்குதுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் நீங்கள் பாருங்கள். நான் டிபார்ட்மெண்ட் குறை சொல்ல விரும்பல. முதலமைச்சர் இருக்காருங்க, முதலமைச்சர் வந்து அவனாக சந்துக்கு வர முடியாது. ஓகே, அதுக்காக தான் எம்எல்ஏ இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, கார்பரேஷன் ஏஐ இருக்காங்க, ஜோனல் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்க்கணும் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இருந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொல்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக எனக்கு குண்டாஸ் போடுறாங்க. 3 எஃப்ஐஆர், ஒரு குண்டாஸ். இல்லை சார், நீங்கள் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு தடவை கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டீங்க, அங்கே நடவடிக்கை இல்லைன்ட்டு மறுபடியும் கமிஷன் ஆஃபீஸ்க்கு கருப்பு கொடி காமிக்க போறீங்களா? கமிஷனருக்கு எதுனா கமிஷனர் கவனத்துக்காக தான். ஏன்னா அங்கே கமிஷனர் பார்க்க விடல அன்னைக்கு. ஓகே, அன்னைக்கு கமிஷனர் பார்க்கறதுக்கு விட்டு இருந்தானாக்கா நான் அந்த கருப்பு கொடி காமிச்சிருப்பேன். பிஆர்ஓ வந்து கூப்பிட்டு பேசி ஏங்க அவர் புகார் கொடுத்துருக்காரு, அது வந்து நடவடிக்கைன்னு சொல்லி பிஆர்ஓ சொல்றாரு. யார்? கமிஷனரோட பிஆர்ஓ. ஓகே, அதாவது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாசம் கழிச்சு திருப்பி 2 மாசம் ஹோல்ட் பண்றேன். எனக்கு நடவடிக்கை சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போடல, கூப்பிட்டு உட்காந்து வந்து எங்க தெரியாம பேசுறாரு, இது விடுங்கன்னு சொல்றாரு. நான் விட்டுறேன். அந்த ஏக்கு வந்து சரி மன்னிச்சு விட்டுறேன். மன்னிச்சு விட்ட பாருமா அவர் என்ன பண்ணோம், அந்த பேட்சப் ஒர்க்கு தானே நான் கேட்கறேன், நான் புது ரோடு கேட்கல சார். ஒரு தார் மூட்டை எடுத்து வந்து போட்டா வேலை முடிஞ்சு சார். சின்ன பழம் அது பெருசாகுது. ஏன்னா இப்ப இருக்கிற தார் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை. முதல்லலாம் வந்துட்டு நிறைய தார் ரோடு நம்ம பார்த்துருக்கோம், 5 வருஷம் 6 வருஷம் நிற்கும். இப்போ இருக்க தார் ரோடு போட்டாலுமே 3 மாதம் 6 மாதத்தில் பிடிங்கிடுது. ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து மக்கள் எதுனா வீடு கழுவி விட்டா கூட வந்து அதில் வண்டி போனால் அங்கே வந்து பள்ளம் ஆகிடுது. அந்த மாதிரி வந்துட்டு மோசமான நிலைமையில போடுறாங்க. அப்போ எனக்கு கூட வந்து கேள்விப்பட்டேன் நான். அந்த வந்து இல்லை நீங்கள் கேட்குறீங்களே பேட்சப் இருக்குது, அந்த தெருவுக்கு வந்து ஆல்ரெடி டெண்டர் பாஸ் ஆயிடுச்சு, அந்த டெண்டர் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க, அதே நீங்கள் தட்டி கேட்குறதால தான் உங்கள் மேலே புகார் கொடுத்து உங்க வந்து ரிமாண்ட் பண்ணிக்கிறான்னு வெளியே வந்துட்டப்போ அந்த தகவல் தெரியுது. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்கன்னு. மக்கள் கேட்குறாங்க, அது நான் சொல்கிறேன். ரோடு சேல் பிளாட்ஃபார்ம் எங்கெங்கே ரெடி பண்ணிக்கிறாங்க, அங்கே லட்சக்கணக்கானவும் நடக்கிறாங்க. நடக்காத இடத்துலலாம் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து போட்டுங்கிறாங்க. சிமெண்ட் ரோடு இருக்குது சார், ஒரு ரோடு, அதுக்கு மேலே ஒரு சிமெண்ட் ரோடு போடுறாங்க, நீ பார்த்துருப்பீங்க வீடியோ. அந்த ரோடு ஒடிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு 4 வீடு இருக்குது ஃப்ளாட்டு. அவங்க ஃப்ளாட்காரங்க கூப்பிட்டு கேட்டேன், சார் இது என்ன சார் இது வந்து ஒடிச்சிங்கன்னா, சார் நல்லா இருக்கிற ரோடு ஒடிக்கிறாங்க சார், எங்களுக்கு தெரியல சார். ஆமாம், அந்த ஜேசிபிஆர்கிட்ட கேட்குறேன், ஏங்க இது வந்து ரோடு நீங்கள் ஒடிக்கிறீங்க நல்லா தானே இருந்தாக்கா, சார் டிபார்ட்மெண்ட்டில் ஒடிக்க சொன்னாங்க நான் ஒடிக்கிறேன் சார், எனக்கு மனசு கஷ்டக்குதுன்னு அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன் பதிவு. இந்த மாதிரி நல்ல ரோடெல்லாம் ஒடிச்சு ரோடு போடுறீங்க, எந்த இடத்துல பிரச்சனை அந்த ரோடெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கிற ரோடு மட்டும் தான் ஏன் உங்களுக்கு கண் பார்வை போகுது, டேமேஜ் இருக்கிறது வந்து ஏன் உங்களுக்கு கண் பார்வை போக மாட்டேங்குது சார்? அங்கே வந்து 100 வீடு இருக்குது சார், அங்கே 4 வீடு இருக்குது. ஆனால் 4 வீடு இருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, அங்கே போகிறாங்க. ஆனால் 100 வீடு வந்து மக்கள் வசிக்கிறாங்க. கார்பரேஷன் போகிறதுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு அதே ரோடு தான் சார். அங்கே ஆஃபீஸ், கார்பரேஷன் ஆஃபீஸ் கூட இருக்குது சார். அந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் சேர்த்து தான் நான் கேட்குறேன் நான். ஓகே ஓகே, என் மேலே என்ன தப்பு இருக்குது? அதுக்காக வந்து கமிஷனர் வந்து போய் பார்த்ததில்ல, கமிஷனர் பார்க்கல. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், சரி 4 மாதம் ஆயிடுச்சு, கமிஷனர் நல்லா வேலை செய்கிறாரு. ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், கமிஷனர் நல்லா வேலை செய்கிறாரு, கீழே இருக்க போலீஸ் வேலை செய்ய மாட்டாங்கன்னு அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நான். அப்படி இருக்கும்போது சரி கமிஷன் நாலேஜ் கொண்டு போகலாம், கமிஷன் நீ பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என் வண்டியில் வந்து கருப்பு கொடி ஒன்று வச்சுக்கிட்டு நேராக வந்து வண்டி அந்த கரெக்டாக அந்த கேட்டு, கமிஷனரோட கேட்டுக்கு இதுலையும் அது முன்னாடி நின்றுடுறேன். கேட்டுக்குள்ளெல்லாம் போவே இல்லை, முன்னாடி அங்கே கேமரா இருக்குது, 10 கேமரா இருக்குது. கமிஷன் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை எப்படி வந்து செக்யூரிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு
நான் அங்கே வண்டி எடுத்து போய் நிப்பாட்ட விடாதுன்றாங்க டிராஃபிக் போலீஸ். சார் இல்லை சார் நான் கமிஷனர் சார் பார்க்கணும், அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து புகார் கொடுத்த நடவடிக்கை இல்லை, அவர் கவனத்துக்காக வந்து இந்த கருப்போடி எடுத்துருக்கேன்னா உடனே உள்ளே போய் கூப்பிட்டு எல்லாம் போலீஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், அப்போ என் வண்டி வந்து அங்கே நிப்பாட்டம் இல்லை, வண்டி எடுத்து அப்படியே திருப்பின்னு வரேன், இங்கே கூட நிப்பாட்டம் வெட்டி விடுறாங்க வண்டி. அப்போ லைனாக பிளாட்ஃபார்மில் வண்டி நிற்குது அந்த நம்ம அந்த பெரிய திடலாண்ட. நான் என்ன பண்ணேன்னா தினத்தந்தி ஆஃபீஸ் அந்த கேட்டு அது மூட மாட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த கேட்டில் வந்து ரிவர்ஸில் விட்டுறேன். அது நேரில் பார்த்தோன்னா கமிஷனர் ஆஃபீஸு கேட்டு என்ன சொல்கிறாங்க, கமிஷனர் கார் வந்து நேராக எடுத்து போய் விடுறதுக்காக காரை வச்சு நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஓ, கமிஷனர் காரை இடிக்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு கார் எடுத்து நிப்பாட்டுறாங்க, எல்லாம் ஃபுல்லாக போலீஸ் வந்து சுற்றிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி கருப்பு கொடி காமிச்சிருக்காங்க. சரி, கமிஷனர் வந்துட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பீகாரில் பாருங்கள், ஒரு 2-3 பசங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கருப்பு கொடி வந்து ராகுல் காந்தி காட்டுறாங்க. நேற்று உள்ள வீடியோ பாருங்க, ராகுல் காந்தி போறாரு, 3 பசங்க கருப்பொடி காமி, ராகுல் காந்தி உடனே நின்றுறாரு, நிப்பாட்டு சொல்லிட்டு அந்த பசங்க கூப்பிடுங்க சொல்லி கேட்கறாரு, எதுக்காக இப்போ கருப்பு கொடி காமிக்கிறேன், என்ன ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண சொல்லுங்க கேட்கறாரு. கமிஷன் எப்படி கூட கேட்டுல இறங்கி ஏப்பா நீ வந்து சரி அங்க இவ்வளோ பிரச்சனையும் நடந்து உங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலன்றது கூட அவர் கூட நேரடியாக உங்ககிட்ட வந்து எதுவும் பண்ணல கேட்டுக்கலாங்க. சரி, கருப்பு கொடி கொட்டு எடுத்து வந்திருக்காப்லையா, அவன் என்ன மனநிலை, அவன் என்ன பிரச்சனை இருக்கான், அவன் என்ன பாதிக்கப்பட்டிருக்காப்ல, எதுக்காக இங்க வந்து கருப்பு கொடி வரைக்கும் எடுத்துட்டு வராப்ல, அவன் யார், அவன் இதுக்கு முன்னாடி என்ன, அவனோட வரலாறு என்ன போலீஸ்க்கு தெரியாம இருக்கும். இன்டெலிஜென்ட் பியூரோ என்ன, நம்ம உளவுத்துறை என்னென்ன மாதிரி இருக்காங்க, நான் சின்ன வயசுலேருந்து என்ன செய்யறேன்னு சொல்லி என்னோட ஜாதகமே ஸ்டேஷன்ல இருக்கும். ஓகே, அப்போ அவங்களுக்கு தெரியாதா, அப்போ என்னை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். சரிப்பா நீ வந்து நாலேஜ் கொண்டு வந்துட்டு எனக்கு தெரில, உடனே ஃபோன் பண்ணி எப்போ புகார் கொடுத்துருக்காப்லையோ சிஎஸ்ஐ போட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சு போயிடுச்சு, உங்களோட வேலை என்ன அதானே, நீங்கள் ஏன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். உடனே அந்த வந்து அன்னைக்கு கூட பாருங்க ரிமாண்ட் பண்றாங்க. அன்னைக்கு வந்து கருப்பொடி காமிச்சதுக்கு ரிமாண்ட் பண்ணல. ஓகே, அந்த கார்பரேஷன் ஏய்க்கு வந்து தூங்குனவனை போய் கூட்டு வந்திருக்காங்க. யாரு, போலீஸ் வண்டியில கூட்டுன்னு வந்து வேணா அந்த வெப்பேரி ஸ்டேஷன்ல வந்து கேமரால பாருங்க நீங்க, அவர் கூட்டுன்னு வந்து கம்ப்ளைண்ட் ஃப்ரெஷ்ஷா எழுதி அந்த கம்ப்ளைண்ட்ல ரிமாண்ட் பண்றாங்க. யாரு, கார்பரேஷன் ஏய், அவரோட புகார்ல எனக்கு ரிமாண்ட் பண்றாங்க. அப்ப நான் கொடுத்த புகார் 4 மாசம் முன்னாடி அந்த புகாருங்க என்னங்க, ஒரு தப்பு நடக்குது, ஒரு தப்பு சொல்றாரு அவரு, அதுக்காக புகார் கொடுத்தா ஏன் நான் தப்பா, நான் குற்றவாளியா? அவர் தாங்க எனக்கு லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி சொன்னாரு, நான் புகார் கொடுத்துருக்குறேங்க, எனக்கு ரிமாண்ட் பண்றாங்களேங்க. இது என்னங்க அரசாங்கம், இது என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடே வந்து எடுத்துக்காட்டு இந்தியாவில், ஏன்னா எல்லா உலகமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் படிச்சு மாநிலமா இருக்கு. ஆமா, பயங்கரமா இருக்குது. அப்போ இங்க உள்ள ஆபீசர் ஏன் இந்த மாதிரி தவறு பண்றாங்க, இவ்வளவு கேவலமா இருக்காங்க தெரியல எனக்கு. நான் முதலமைச்சர் நான் வந்து குறை சொல்ல வரல, நான் அவர் பாட்டுக்கு அவர் வேலை வர செய்யறாரு. சரிங்களா, சரி நீங்க வந்து கூண்டாஸ் வரைக்கும் எனக்கு கொண்டு ரிமாண்ட் நடந்தது. அதுக்கப்புறம் கூண்டாஸ் உங்க மேல ஆமா ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. மறுநாள் வந்து நீதிபதி வந்து ரிமாண்ட் கொடுத்துட்றாங்க, இது பெயில் கொடுத்துட்றாங்க. ஓகே, அடுத்து உடனே வந்து 400 கிரைம் நம்பர்ல வந்து எனக்கு வந்து ரிமாண்ட் பண்றாங்க. திருப்பி உள்ள ஜெயிலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா பிடி வாரன் கொடுத்து எனக்கு அரெஸ்ட் கூப்பிட்டு வந்து திருப்பி வந்து உள்ள தள்ளிடுறாங்க. அது என்னன்னாக்கா கருப்பு கொடி காமிச்சதுக்கு. சரி ஓகே, அது வந்து பெயில் போடுறாங்க, அது வந்து பெயில் கொடுக்கல. திருப்பி 3ஆவது நாள் கூப்பிட்டு போறாங்க பிடி வாரன் வச்சு. அது என்னன்னாக்கா பீச் ரோட்ல வந்து மழை, அது வந்து ஆயிடுச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும், 2019-20 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து பீச்சில் சரியான மழை, 9 மணி நைட்டு. நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பசங்கள்லாம் போயிருந்தோம் சும்மா பீச்சுக்கு. வந்து சரி நம்ம ஈவினிங் ஆச்சு நாங்கள் உட்காருவோம், பேசுவோம், ஜாலியாக பர்த்டேக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். சரி பண்ணிட்டு வந்து மழை வந்துச்சுன்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். மழை ஜோராக அடிக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சார். மழை அதிகமாக அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓரமாக ஒதுங்கி நிற்போம். அதுதான் சார் நான் நின்று இருந்தேன், நானும் பசங்க இன்னும் நிறைய பப்ளிக்கெல்லாம் நின்றுருந்தாங்க. ஒரு டிராஃபிக் போலீஸ்க்கு என்ன சார் வேலை? டிராஃபிக் போலீஸ்க்கு என்ன வேலை? டிராஃபிக் இருந்தால் அதை கிளியர் பண்ணி விட்டு போகலாம். அங்கே உட்கார ஜனங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவர் டிராஃபிக் போலீஸ்க்கு? மழைக்கு ஒதுங்கி இருக்க உங்களை மட்டுமா இல்லை எல்லாருமே இது பண்ணுறாங்க? எனக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறாரு சார். ஏன், என்ன ஒரு காரணம் உங்களை மட்டும் இப்படி பண்ணுறதுக்கு? இந்த பொதுநல பிரச்சனைகளை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு இதுதான், அது எப்படி டிராஃபிக் போலீஸ் வரைக்கும் போயிருக்கோம்? சார் எனக்கு என்ன தெரியுமா இன்னும் சந்தேகம், நான் கரெக்டாக அங்கே வந்து நாங்கள் வந்து நிற்கும் போது அந்த போலீஸ் கரெக்டாக அங்கே வராரு, அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. எனக்கு தான் வந்து இங்கே நிற்க கூட வண்டி எடுக்குன்னு சொல்கிறேன். அதே போல் அங்கே ஆக்டிவாக நிற்க வச்சிருந்தேன், பஸ் ஸ்டாண்டு ஒட்டி நிற்க வச்சிருந்தேன். ஆக்டிவா வண்டி எடுக்க சொல்றாரு, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா உள்ள வந்து சர்வீஸ் ரோட்ல மழை தண்ணி அதிகமாகிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி மெக்கானிக் யாருன்னா கூப்பிடலான்னு சொல்லிட்டு வண்டி நிற்க வச்சு உக்காந்து சார் வண்டி எடுன்றாங்க. நான் கேட்டேன் சார் அதில் என்ன கஞ்சா வச்சுக்கிறேன்னா சாராயம் பாட்டில் வச்சுக்கிறேன்னா பாருங்க சார். ஏன் சார் நான் போக முடியாது சார், மழை நின்றா நான் போவேன். உங்க போன் எல்லாம் கூட தட்டி விட்டாங்களா அந்த வீடியோ? அந்த இதுவா அது வந்து அது வந்து இன்னொரு லைட் ஹவுஸ் பின்னாடி அது ஒரு ஐபோன் ஒச்சே போட்டாரு உள்ள உட்காந்து. அது ஒரு அந்த சப்ஜெக்ட் கூட சொல்லணுமா இப்போ உங்களுக்கு? இல்ல இல்ல, முதல்ல இந்த எஃப்ஐஆர் போட சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. இந்த அதாவது
அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த போலீஸ் இருக்காரா இல்லைன்னு கூட தெரியல, அந்த டியூட்டியில் அந்த போலீஸ்க்கு வச்சு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அவர் கொடுத்த மாதிரி அவருக்கு அந்த டிராஃபிக் போலீஸ் உங்க மேலே புகார் கொடுக்குறாரு, கொடுத்து மறுபடியும் கைது பண்ணி உங்களை எதில் கைது பண்ணுறாரு? இப்போ இந்த இது கருப்பு கொடி காட்டின பார்த்தீங்களா, அதில் காட்டுறாங்க அந்த எஃப்ஐஆர். ஓகே, இந்த அளவுக்கு உங்க மேலே ஒரே காரணம் இந்த இந்த அதிகாரிகளை எதிர்த்து போராடுற ஒரு இதுதானா? அரசாங்கத்துக்கு வந்து என் மேலே கொஞ்சம் பாசம். ஏன்னா இந்த நாட்டில் வந்து நல்லது வேலை செஞ்சால் பிடிக்காது சார். நீங்கள் உண்மையாக நீங்கள் பேசுகிறீங்க, உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு தப்பு, நீங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் தவறு செய்யுங்களே, கண்டிக்காமல் விட்டுருவாங்க. ஏதோ உடுப்பான் அவன் நம்ம கட்ட வரைக்கும் வரலப்பா, அவன் ஏதோ அவன் வாழ்க்கையோ ஏதோ அவன் சம்பாதிச்சு போயிடறான். அப்படி தான் சார் இது வந்து நவுத்தின்னு போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு சார் இது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ரிமாண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ ஏதோ வழக்குகளில் உங்களை புகார் பதிவு பண்ணுறாங்க, 3 எஃப்ஐஆர் போட்டாங்க. உங்களுக்கு குண்டாசன் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம என்ன பண்ணோம், நம்மளை குண்டாஸ் அளவுக்கு இது பண்ணுறாங்களேன்ற உங்களுக்கு ஒரு அச்சம்? முதல்ல வந்து எஃப்ஐஆரில் பெயில் கிடைக்குது சார். கிடைக்கும் போது அங்கே அலௌன்ஸ் பண்ணுறாங்க, பெயில் அப்ரோஸ் ஆகாமல் பெயில் ஆயிடுச்சுன்றாங்க. உடனே வந்து 1 மணி நேரத்தில் வந்துட்டு பிடி வாரண்ட்டுக்கு திருப்பி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, பாய் உனக்கு பெயில் ஆயிடுச்சு, ஒரு பிடி வாரண்ட் வைக்கிறாங்க, அவ்வளோதான், அவனுக்கு வந்து புட்டாப் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற சில அரசு இருக்காங்க இல்லையா, அவங்க சிறைவாசிகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பிடி வரும்போது சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கூண்டாஸ் போடுறாங்க பை அப்படின்னு. ஆமாம், சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் முட்டாள நீ, அவர் என்ன அவர் சமூக ஆர்வலரையா, சமூக வேலை செய்கிறாரு, அவர் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன ஃபாலோவர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இதே வெயிட் அண்ட் வெயிட்ல தான் நான் வந்து அங்கே நடுக்கிற கொள்றேன். இந்த வெயிட் அண்ட் வெயிட் பேண்ட் ஷர்ட் போடக்கூடாதுன்றாங்க போலீஸ். எனக்கு துணி இல்லாமல் தான் போகணும் உள்ள, துணியை போடக்கூடாதுனாக்கா அப்போ என்ன போட்டுக்கணும் நான் உள்ள துணி? உங்களை வெள்ளை கூட உடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது கூட போடக்கூடாது, அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு, சார் என் ட்ரெஸ் எனக்கு தான் நான் அதான் சார் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட வந்து சில வந்து போராடினேன். உள்ள கூட வந்து ஆமாம், சிலைக்கு அங்கே உள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள கூட வந்து சில தவறுலாம் இருந்துதாங்க. அது சுட்டி காட்டினா உள்ள மனு கொடுத்தேன். ஜெயிலர் பார்த்து சொன்னேன் நான், இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தியா, அவர் தான் சமூக ஆர்வலர், பார்த்து இங்கே கூட வந்து போராடுறாருப்பா நம்மளுக்கு. மற்ற சிறைவாசிகள்லாம் ஆமாம் சார், எல்லாருமே வந்து அங்கே அக்கிஸ்டுன்னு சொல்லி கிடையாது இல்லை சார். ரிமாண்ட் அதாவது தண்டனை பட்டவங்கலாம் அது தனி ஜெயிலு, இது ரிமாண்ட் கைதி தானே. ஜட்ஜி ஜட்ஜி ரிமாண்ட் பண்ணுறாங்க, அவர் பார்வையில் வந்து அந்த ரிமாண்ட் வைக்கிறாங்க. அங்கே வந்து உள்ள வந்து சில விஷயம்லாம் அது அப்புறமா சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து 3 எஃப்ஐஆர் போட்டுறாங்க. உள்ள கூண்டாஸ் உங்களுக்கு போடுறாங்க கன்ஃபார்மு. ஆனால் நல்லாவும் இருக்க மாட்டாங்க பை. ஆனால் நம்ம வந்து ஏதோ தவறு 1-2 தவறு பண்ணிட்டு வரோம், அது ஓகே. நீங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சு உங்களுக்கு இந்த நிலைமைனாக்கா அப்போ இங்கே என்னதான் நடக்குது? அவங்க ஒரு மாதிரி வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள இருக்கிறவங்கலாம். உங்களுக்கே இந்த நிலைமைனாக்கா அப்போல்லாம் நாங்கெல்லாம் என்னதான் ஆகுது? கரெக்ட் என்னதான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கீங்க, ஒரு தேசிய கட்சியில் ஒரு ஆளாக இருக்கிறீங்க, பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கே இந்த நிலைமைனா அப்போ மற்ற போராடுறவங்களுக்குலாம் என்ன, அப்போ கட்சி சார்பாக உங்களுக்கு என்ன நடவடிக்கை? அதுக்கு தான் சார் நான் கேட்பேன். பார்த்தீங்களா, அஜித் குமாருக்கு கொன்னீங்க, இப்போதான் அஜித் குமார் கொன்ன மாதிரி எனக்கு கொன்றதுக்கு எனக்கு கூட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு அந்த காலில் தூக்கி போட பாருங்க, ஆடு மாறு மாதிரி தூக்கி போடுறாங்க. அவன் மனித நேயமே இல்லை சார். நான் தான் சொன்னேன் சார், மனுஷனோட உயிர் மேல வந்து கொஞ்சமா இந்த அரசாங்கத்துக்கு அக்கறமே இல்லை சார். உங்க கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சா? நான் அதாவது மறுநாளே போயிட்டு எல்லாருமே நம்ம ஆளுங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி நம்ம கட்சிக்காரங்களாம் போய் பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் தலைவர் வந்துட்டு செல்வம் பிறந்தி பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இல்லைப்பா, அவங்க ஒரு வந்து ரொம்ப கமிஷனர் இதுவாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காரு, கருப்பு கொடி காமிக்கிறது ஒரு பெருசே இல்லை சார். அவர் நாலேஜ்க்கு வந்து கொண்டு வரேன் நான். இப்போ மோடி வராரு, அமித்ஷா வராங்க, அப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து கருப்பு கொடி காட்டலையா? எதனா தவறு எதுக்காக அவர் கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி இந்த ஒரு தவறு பண்ணிட்டு நீங்க எப்படி வரீங்க நம்ம ஊருக்குன்னு சொல்லி காட்டுறோம். இவர் கமிஷனருக்கு வந்து கருப்பு கொடி காட்டினதால வந்து அவர் பெருசா பிரஸ்டேஜ் எடுத்துட்டு 3 எஃப்ஐஆர் போட்டு ஒரு கூண்டாஸ் போற வரைக்கும் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி இந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் மேல மக்கள் வந்து எதுக்கு வரி பணம் கட்டணும், மக்கள் எதுக்கு வாழணும், மக்கள் எதுவுமே கேட்க கூடாதா? அப்ப யார் இவங்கெல்லாம் கடவுளுங்களா சொல்லுங்க சார்? அப்ப அரசாங்க அதிகாரிகள்லாம் கடவுளா? அப்போ கோயில்கள் மசூதிக்கு சர்ச்சுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுங்களா? என்ன சார் நடக்குது? ஒருத்தர் கீழே விழுந்துறானாக்கா அவனை வந்து உட்கார வச்சு எங்கே காயப்பட்டுக்குது கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, அதான் சார் மனித நேயம். நான் போய் பாதிக்கப்பட்டிருக்கேன், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னாக்கா நான் எதுக்கு போய் அங்கே போய் வரப்போகிறேன், நான் கேட்க போகிறேன். நான் உடனே வந்து எனக்கு திசை திருப்பிட்டாங்க, நீங்கள் லஞ்சம் வாங்குறேன் அப்படி பேச நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாம் வார்த்தைங்க விடுவேனா, ஏன்னா பேசுவேன்னா ஒரு வீடியோ எடுக்கிறார் எனக்கு. யாரு
ஏஐயோட அசிஸ்டண்ட் ஏஐ எல்லாம் வந்து கேமரால வச்சு வீடியோ எடுத்து தான் இருக்காரு. அப்போ நான் வந்துட்டு அவர் குத்திருவேன்னு சொன்ன அந்த வீடியோல ரெக்கார்டே இருக்குமே. கண்டிப்பா அந்த வீடியோ ரெக்கார்டு வச்சுட்டு அன்னைக்கே ரிமாண்ட் பண்ணிக்கலாமே. நீங்க 4 மாசம் கழிச்சு நீங்க ரிமாண்ட் பண்றீங்க. இவ்வளோ இது சொல்றது நீங்க கட்சி தலைமை கிட்ட தெரிவிச்சாங்களா உங்க ஆட்கள்? இவர் மேல எந்த தவறுமே கிடையாது. தலைவரோட போய் ஃபோர்ஸ் பண்ணாங்க. தலைவர் வந்து அது அன்னைக்கே மனசு வச்சு எடுத்துருந்தானாக்கா அது வந்து முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். அது எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எடுத்திருக்கலாம் எப்படியாவது. ஆமா, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதிகாரிகளும் சரியில்லை, உங்க தலைவரும் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல, அது நீங்க சொல்றீங்க. தலைவர் முயற்சி எடுத்துருக்கலாம், எடுக்கல. உடனே நம்ம வந்து முன்னாள் தலைவர் KS அழகிரி உடனே அதுல ஃபீல்ட்ல வராங்க. எல்லாமே போய் பாக்குறாங்க தலைவர்கிட்ட. அப்போ விஸ்வநாதன் MP, நம்ம பொன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், இவங்கெல்லாம் போய் பார்த்து போய் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துச்சு, கூண்டாஸ் வரைக்கும் போயிடுச்சுனாக்கா அவங்களால பொறுத்துன்னு இருக்க முடியல. எப்போ வந்து எது சொன்னாலும் உடனே செய்வானே, உடனே வந்து ஆளும் கூட்டு வரப்பல ஆர்ப்பாட்டம்னா எல்லாமே ஃபோக்கஸாக நிற்பாப்புல. அந்த தம்பிக்கு இந்த நிலைமைனாக்கா அப்போ நம்ம கட்சியிலேருந்து என்ன ப்ரோஜனம் இருக்குது? அப்போ இன்னைக்கு அஃப்ரோஸ்க்குனா நாளைக்கு நம்மளுக்கு கூட அது நடக்கும்னு சொல்லிட்டு உடனே களத்தில் இறங்குறாங்க. களத்தில் இறங்கி ஒருத்தங்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது உடனே என்ன ஆகுதுன்னா மேலே வரைக்கும் போகுது. ஏங்க தலைவர் பின்னாடி தான் தொண்டை போவாங்க. நான் ஒரு வந்து இனி வரைக்கும் ராகுல் காந்தி நான் நேரில் பார்த்ததே கிடையாது. டிவியில் பார்ப்போம், பேசுவோம், கொள்ளிறேன். ராகுல் காந்தி வரைக்கும் இந்த மெசேஜ் போய் ராகுல் காந்தி ஃபீல் பண்ணியிருக்காரு. 6 வீடியோ பார்த்துருக்காரு ஃபேஸ்புக்ல இருந்து. அவன் என்ன தவறா கேட்டிருக்கான்? என்ன கூட்டணி தர்மம் கூட அவங்க பார்க்கலையா ஸ்டாலின்? ஏன் இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சியில இருந்தே வந்து 3 FIR போட்டு கூண்டாஸ் போற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. யாரு? ராகுல் காந்தி பார்லிமெண்ட் வெளியே ஃபீல் பண்ணியிருக்காரு. எப்படி பாருங்க. அதாவது இங்க இருக்க தலைவருக்கு வந்து அந்த ஒரு இது உறுத்தலுமே இல்ல. நம்ம கட்சி தொண்டனா இது பண்ணிருக்காங்க. நான் தலைவருக்கு வந்து ரொம்ப இது பண்ணேன். செல்வம் பிறந்தகி போடும்போது நீங்க நிறைய பார்த்துக்கலாம். ஆமா, நல்லா பண்ணுவாரு, நல்லா கொஞ்சம் வயசு கூட அதிகமா இல்லை, எங்கானாலும் நல்லா செய்வாருன்னு தான் நான் பார்த்தேன். ஆனா தலைவர் முயற்சி எடுத்திருக்கலாம். அவர் எதுக்கு வந்து பேக் ஆனவருன்னு தெரியல. அவருக்கு என்ன ப்ரெஷர்ன்னு நம்மளுக்கு சரியா தெரியல. அதால இன்னைக்கு பாருங்க தலைவருக்கே பாருங்க, இன்னைக்கு அவர் துரைமுருகன் பாருங்க என்னென்னவோ பேசியிருக்காரு. ஏன்னாக்கா அவர் வந்து ஒரு MLA, தண்ணி திறந்து, ஆமா டேம் வந்து தண்ணி திறந்து விடுறாங்க. அந்த இடத்துல வந்து யாருன்னா வந்து பசங்க குளிச்சுன்னு இருப்பாங்க, வீட்டில் இருக்கவங்கலாம் துணியெல்லாம் வந்து துவைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய ஊர்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ தண்ணி அதிகமாக வரும்போது அவங்க அடிச்சு போயினா உயிர் சேதாராகும்னு சொல்லி தான் அவர் அதை யோசிச்சு ஏன் எனக்கு இன்டிமேஷன் கொடுக்குன்னு அவர் கேட்குறாரு. அதுக்காக வந்து அதை சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர் கேட்டது தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து எங்கள் தலைவருக்கே இந்த நிலைமை. இப்போ ஒரு தொண்டருங்கெல்லாம் கொதிச்சிருக்கணும் இறங்கி. அவர் தலைவர் அவர் இல்லை, அவரு உங்களை அப்படி நினைச்சாரா? ஏன்னா ஒரு ஆடியோவில் பேசும்போது அவர் ரொம்ப இதுவாக இருக்காங்க, இருப்போம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. ஒரு மாநில தலைவராக ஒரு தேசிய கட்சியிலேருந்து எப்படியாவது முயற்சி செஞ்சுருக்கலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணி அவர் வந்து எடுத்துருக்கணும். தலைவர்லாம் ஏங்க நடுவில் வந்து இப்போ நிறைய சொல்லலாம் விஷயம், சரிங்களா? தலைவர் ஃபோன் பண்ணால் ஒரு இதில் முடிஞ்சு போயிடுது. நான் எதுவுமே தவறு பண்ணல. நான் வந்து ரோடு பிரச்சனை தான் நான் கேட்குறேன், மக்கள் பிரச்சனை தான் நான் கேட்டிருக்கேன். என் பர்சனலாக எதுவுமே இல்லையே. சரி, என் மேலே வந்து என்ன ரவுடி லிஸ்ட்டுன்னு சொல்லி ஹெச்எஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெச்இ ஷீட்டுன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஷீட் யாருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க? ரவுடிங்களுக்கு தான். ரவுடிங்களுக்கு. இப்போ நான் ஒரு கத்தி வச்சுன்னு இருந்திருக்கணும், கன் வச்சுன்னு இருந்திருக்கணும், நான் எதனா வந்து ராபரி பண்ணியிருக்கணும், நான் எதனா வந்து கொலை பண்ணியிருக்கணும், எனக்கு வந்து கோர்ட்லேருந்து வந்து நீதிபதி வந்து தண்டனை கொடுத்துருக்கணும். ஹிஸ்ட்ரி ஷீட் நீங்கள் போட்டு வாட்ச் பண்ணலாம். என் மேலே ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. கூண்டாஸ் போடுறாங்க. கூண்டாஸ் யாருக்கு போடணும்? கூண்டாஸ்க்கு பாருங்க வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு, மரியாதை இல்லாமல் போயிடுச்சு பாருங்க கூண்டாஸ்க்கு. கூண்டாஸ் போட்டதால வந்து ராகுல் காந்தி வரைக்கும் போயிட்டு நம்ம சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஒரு 5 நாள் 8 நாள் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. உடனே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கட்சி எனக்கு வந்து காப்பாத்திச்சுங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு காப்பாத்திச்சு கட்சி. அதே போல தான் எனக்கு வந்து நம்ம தலைவர் பேசுனதால எனக்கு வந்து இன்னும் வரைக்கும் வந்து அது மனசு வந்து ஆறல. நம்ம செல்வம் பிறந்தகி துரைமுருகன் பேசினாரு, அது இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து ஆறாமறது. இப்போ தலைவர் மீது பல விமர்சனங்கள்லாம் வருது, பார்த்துட்டு இருக்கீங்களா? திமுக காரர் மாதிரியே இருக்காரு, திமுகவோட தான் இணக்கமாக இருக்கிறாரு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்காக தான் எனக்கு ஒரு பக்கம் அதான் நான் சொன்னேனே, அதில் உள்ள வர முடியல. அவர் என்ன சொல்லி ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அவர் குரல் கொடுத்துருப்பாரு. அவர் அந்த மாதிரி தலைவர் கிடையாது. யாரு? செல்வம் பிறந்தகி வந்துட்டு ரொம்ப திமுக இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள்னு சொல்லி பேசக்கூடிய. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க சார், கம்முனு இருங்க சார். எங்க சார் பாதுகாவலர்? இல்ல உங்களை ஒருவேளை திட்டமிட்டு உங்களை பல இந்த மாதிரி FIRகள் போட்டு கூண்டாஸ் வரைக்கும் போறாங்கன்னா நீங்க ஒரு இஸ்லாமியர்ன்ற ஒரு அந்த ஒரு பார்வையில ஏதாவது பேருக்கு தான் சார் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா முஸ்லிம்ஸ்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து எந்த இப்போ எடுத்துக்கோங்க, கூட்டணி தர்மம் கூட பார்க்கல. காங்கிரஸ் கட்சியில் நான் ஒரு முஸ்லீமு, நான் என்ன பண்ணுறேன்? நான் என் மேலே வந்து எதுனா கொலை வழக்கு எதுனா இருக்குங்களா? நீதிபதி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? எதுனா ஒரு 75 கேஸ் இருக்குதுங்களா என் மேலே? எந்த கேஸும் இல்லை.
என் மேலே கூண்டாஸ் போடும்போது திமுகவே வந்து அறிக்கை கொடுத்துருக்கணும். கண்டிப்பா. எப்படி நீங்கள் வந்து என்கிட்ட நாலேஜில் வராமல் நீங்கள் கூண்டாஸ் போட்டீங்க? ஒரு முஸ்லீம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சரி நான் கூட என்ன நினச்சேன், சரி பிஜேபியோட கூட தொடர்புன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கூட்டணி கட்சி திமுக. இங்கே வந்து நம்ம வந்து எதுவுமே நான் ஸ்டாலின் கூட நான் தப்பாக பேசலைங்க, அரசாங்கம் கூட நான் தப்பாக சொல்ல, அந்த பேட்சப் ஒர்க்கு தான் பண்ண சொல்கிறேங்க. இதுக்காக கூண்டாஸ் போடுறாங்கனாக்கா அப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. காவல் ஆணையர் அலுவலகத்திலே உங்களை அந்தளவுக்கு தள்ளுமுள்ளு பண்ணாங்க, உங்களை சொன்னீங்க மனுஷனாக ட்ரீட் பண்ணலான்னு. அதற்கு பிறகு ஒழுங்காக உங்களை ட்ரீட் பண்ணாங்களா? சிறை அனுபவம் நீங்கள் 2வது முறைன்னு சொல்கிறீங்க, அங்கே எப்படி இருந்தது? நம்ம பொது இதுக்காக போராடினோம், இன்றைக்கி குண்டாஸ் வரை போயிட்டோம், அந்த சிறை இதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை அதெல்லாம் வந்து எதுவுமே டார்ச்சர்லாம் எதுவுமே பண்ணல. டீசெண்டாக நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க போலீஸ் எல்லாம். எதுவுமே எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணல. என்னன்னாக்கா உள்ள ஜெயிலில் உள்ள அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அப்போ என்ட்ரன்ஸில் வந்து செக்அப் பண்ணுவாங்க. ஓகே. அந்த இடத்துல வந்து எனக்கு ரிமாண்டு கூட்டு போனாங்கல்ல போலீஸ், 4 போலீஸ், அவங்க காதில் ஏதோ கஷ்டம் போயிட்டு இருக்கிறாங்க. இவன் போலீஸ்க்கு எதிரான, இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து செக்அப் பண்ணுறாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன நீ போலீஸ்காரங்கெல்லாம் எதிர்த்துனே இருப்பியாமே, என்ன நீ பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சார் பாருங்க, நான் கட்சிக்காரன், நான் வந்து மக்கள் போராடி தான் நான் வந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் கை வாங்கினாரு. உள்ள வராங்க. ஆமா, உள்ள வந்து கை வாங்கும் போது இதெல்லாம் நல்லா இருக்காது சார், இதெல்லாம் நல்லது கிடையாது நீங்க பண்றது அப்படின்னு சொல்லி மரியாதையை தான் பேசுறீங்க. ஆமா. அப்புறமா அவர் வந்து இதாயிட்டார். இன்னொருத்தர் பக்கத்துல இருந்தாரு, கண்டிக்காம விட்டாங்க. அதாவது அவங்க வந்து நல்ல போலீஸ் தான் உள்ள ஜெயில இருக்குது, இவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ சொல்லி ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்புறமா தான் வந்துட்டு 2 நாள் கழிச்சு நான் வந்து உள்ளே இருக்க போலீஸ் கிட்டெல்லாம் கேட்டு இந்த மாதிரி கேட்கும்போது போலீஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க, அதுக்காக தான் அவங்க வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க கை வைக்கல. இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இங்கே அடித்து எனக்கு லட்டி சார்ஜ் பண்ணால் ஏதோ ஒன்று XYZ ப்ரெஸ் மீட்டு எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே செட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம், அந்த போலீஸ்க்கும் எங்களுக்கும் முட்டிவிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளெல்லாம் நல்லா பிஹேவ் பண்ணாங்க போலீஸ் எல்லாம். உள்ள என்னங்க சிறையிலையும் போராடணும்னு சொன்னீங்களே, என்ன எதுக்கு? உள்ள வந்துட்டு ஃபுட்டு வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் A1 வருதுங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வருது, சூப்பராக வருது. ஆனால் உள்ளே வந்து எல்லாமே வந்து சிறைவாசிங்க தான் வந்து சமைக்கிறாங்க. அந்த சமைக்கிற இடம் வந்து சுத்தமாகவே இல்லைங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஒரே வாசனை, ஒரே நாத்தம். உள்ள ஜெயிலில் போயிட்டு வரவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் பேட்டிக்கு எடுத்தாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்துட்டு சிறை அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சில அதிகாரிங்க சொல்கிறாங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, சிறை அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லையே. உள்ளே வந்து நோயாளிங்க இருக்காங்க, டாக்டர் வந்து அங்கே டைமிங் தான், 24 hours டாக்டர் அங்கே கிடையாது. ஆனால் சில விஷயம்லாம் வந்து அரசாங்கம் வந்து அந்த கவனத்தில் எடுத்து அந்த பிசி சாப்பாடு சொல்கிறாங்க, பிசியே இல்லைங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்க உள்ள சில நிறைய தவறுலாம் நடக்குது. அந்த சாப்பாடை என்ன மாதிரி தவறுகள்? அது பக்கெட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரான்னு வைங்களேன், சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு பக்கெட் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அதில் வந்து முக்கால்வாசி சாப்பாடை வந்து கொட்டுறாங்க. ஏன் கீழே கொட்டுறாங்களா? கீழே கொட்டுறாங்க. அது நான் வந்து ஏங்க இவ்வளோ சாப்பாடு கொட்டுறாங்களே, இது வந்து ஜெயிலருக்கு தெரியுங்களா தெரியாதா, அங்கங்கே வாடுக்குது. அப்போ எடுத்தோன்னு வைங்கன்னா 2-3 டின்னு சாப்பாடை வந்து வீணாக போகுது. அது வந்து நான் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த சாப்பாடு வந்து பண்ணி அமுச்சு விடுவாங்களாம். ஒரு வண்டி வருது காலையில், அதுக்கு காசு கொடுக்குறாங்களா கேளுங்க. அந்த ஒரு வண்டி வந்து என்ன பண்ணுதுன்னா மொத்த சாப்பாடை வந்து கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணி அந்த வண்டியில் வந்து சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அது பண்டிகை எடுத்துன்னு போய் கொட்டோம். அது யாரோ கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு அந்த சாப்பாடை வந்து அவ்வளோ ஒரு பக்கெட் சாப்பாடு தரீங்களே, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாலுமே அது நல்லா, அது அரிசி கழுவுனாலுமே அந்த ஸ்மெல்லு போயிடும், அது அப்படியே போடுறாங்க. அது வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில வந்து, ஏன்னா யாருமே வந்துட்டு தவறு பண்ணிட்டு யாருமே போடல, விசாரணை கைதிங்க தான். அந்த மாதிரி எல்லாம் கொடூரம் படுத்தக்கூடாது. எனக்கு கூட அந்த ரைஸ் தான் கொடுத்தாங்க. நான் ஒரு நேரத்தில் சாப்பிடுவேன், சப்பாத்தி சாப்பிடுவேன், ஒரு நேரத்தில் வந்து ரைஸ் எடுத்துப்பேன். அது ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எடுத்துருவேன். அதே மாதிரி அந்த சிக்கன் குழம்புன்றாங்க, அதோட வந்து நம்ம சூப்பே குடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்னென்னவோ இங்கெல்லாம் பார்க்குறாங்க, உடனே எல்லாம் ஹோட்டல் கிட்டலாம் பார்க்குறாங்க. அந்த சிறையில் வந்து டெய்லி வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சிறைனா எப்படிதான் இருக்கணும். ஆமாம், அது வந்து கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் போராடுறீங்க சிறைக்குள்ள? ஆமாம், இதை வச்சுட்டு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒன்றுங்க நிறைய பசங்க கூண்டாஸ் போட்டிருக்காங்க. பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நான் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி தப்பு பண்ணேன்னா, நான் என் பாட்டுக்கு என் குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை வச்சு நான் வந்து வாழ்ந்துக்கிறேன்னா, எனக்கு வந்து அந்த பழைய கேஸ்ன்னு சொல்லி பார்த்து இப்போ கூண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்கண்ணா, நான் என்னென்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உள்ள பசங்க. அதால் வந்து கூண்டாஸ்ன்ற ஒரு பேர் வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து அது கணக்கு காமிக்கிறதுக்கு பண்ணுறாங்களா, அது என்னன்னு தெரில. ஆனால் இப்போது அவனு தவறு பண்ணாங்க,
அவன் தவறு பண்ணிட்டா ஒத்துக்கிறான். அவன் வந்து ஏதோ ஒரு வாழ்ந்து ஃபேமிலியோட போயின்னு இருக்கான். அவனுக்கு கூப்பிட்டு திருப்பி வந்து ரிமாண்ட் பண்ணி குண்டாஸ் போட்டிருக்காங்க. அவன் என்ன தவறு பண்ணான்னு தெரியல, என்கிட்ட சொல்கிறாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அரசாங்க அதிகாரிங்க வந்து அது டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை ஆய்வு பண்ணோம். ஒருத்தர் திருந்து வாழும்போது விட்டுருணும் அவனுக்கு. அவனை டிஸ்டர்ப் பண்ணானாக்கா இப்போ வந்து 3500 பேர் 3000 பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இது வந்து அதிகமாக தான் வளர தவிர கம்மியாகாது. குற்றம் வந்து இன்னும் அதிகமாக வளரும். அது வளர்றதுக்காக தான் இது ஏற்பாடு மாதிரி எனக்கு தோணுது. அதால வந்து அது வந்து எல்லாரும் மேலே குண்டாஸ் ஏங்க நானே எதுவுமே பண்ணல, என் மேலே குண்டாஸுங்க. கூண்டாஸ்னாக்கா நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கூண்டாஸோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு சொல்லி கூட தெரியுமா தெரியாதுன்னு தெரியல காவல் அதிகாரிகள். அது கூண்டாஸ் போட்டால் ஏதோ 50,000 ரூபாய் போலீஸுக்கு அடிக்குமா, அது ஏதோ கேள்விப்பட்டேன். 25,000 கொடுப்பாங்க கூண்டாஸ்க்கு, அவ்வளோ செலவு வரும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அது காசுக்காக இப்படி கூண்டாஸ் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி. கூண்டாஸ் என்னங்க, அவன் ஒரு 10 பேருக்கு வந்து வெட்டியிருக்கான், சாவடிச்சிருக்கான். அவன் வந்து ஏதோ கண்டினியூ வந்து அவன் வந்து அஃபண்டர் இருந்தானாக்கா அது கூண்டாஸ் போடுறதுல வந்து ஓகே. என்னங்க மக்களுக்கு வந்து ரோடு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து ரேஷன் கடையில் போகிறதுக்கு வர முடியல, சில தண்ணி இல்லை, தண்ணி வைக்கல, இந்த மாதிரி கேட்குறோம். ஜனங்க வந்து இப்போ ஒரு கியூ கட்டி நிற்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஏர் ஷோ நடந்ததுங்க, அந்த வீடியோட நான் போட்டிருப்பேன். ஏர் ஷோ நானே போனேன், நானே கேராக கீழே விழுந்தேன். என்னால் முடியல, சரியான வெயில். அன்னைக்கு தண்ணி டேங்க் அங்கங்கே வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அது ஒரு 4 பேர் இறந்தாங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அதிகமாக தான் இருக்கும். நான் பார்த்தேங்க கண்ணால். ஒரு நேரத்தில் ஃபுல் க்ரௌட் அப்படியே ரோடுக்கு வந்துட்டாங்க. ஜனங்களால் அங்கே ஒரு முடியல, இங்கே ஒரு முடியல, ஃபுல்லாக வந்து அனல். அதே போல் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. ஜனங்க அதிகமாக இருக்கும்போது நம்மளோட உடம்போட ஹீட்டே அதிகமாக வரும். ஆல்ரெடி வெயில் வேறு. அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏற்க நடக்குது. அந்த மாதிரி தட்டி கேட்குறோம். இப்போ மற்ற சிறை கைதிகள்லாம் எப்படி சார், என்ன அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க உள்ளே இருக்கும் பொழுது? எல்லாருமே நார்மலா இருக்காங்க. அந்த ஃபுட்டு தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, அந்த ஃபுட்டு மட்டும் அவங்க சரி பண்ணாங்கன்னு வைங்களேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இறுதியா ஒரு கேள்வி, மீண்டும் உங்களோட போராட்டங்கள் சமூக நல பிரச்சனைக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு. நான் வெளியே வந்துட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கூட பாருங்க, ஒரு வாரம் முன்னாடி வந்து நம்ம பெரிய மறுபடியும் அச்சம்லாம் கிடையாதா? நம்ம ஏதோ போராட்டத்துக்கு நம்ம மேல குண்டாஸ் போட்டாங்க, நமக்கு குடும்பங்கள் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அந்த ஒரு அச்சம்லாம் எதுவும் இல்லை சார். உயிர் ஒரு நாளைக்கு போகுது சார். நான் எதனா தவறு பண்ணதான் சார் நான் பயப்படுறதுக்கு. நான் என்ன சார் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நான் ஒரு பிஸ்னஸ் மேனு. நான் வந்து கடை வச்சிருக்கேன், பந்தல் கடை வச்சிருக்கேன், ஹோல்சேல் மார்க்கெட் கடை வச்சிருக்கேன். நான் இந்த ஆர்டிஃபிஷியல்லாம் வந்து நான் வந்து சப்ளை பண்ணுறேன் எல்லாருக்குமே. எனக்கு நல்லா வருமானம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணேன், மரக்கண்டு வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஈவிகே சம்பத் ரோட் கமிஷன் ஆஃபீஸ்க்குது, அந்த ரோட்டில் வந்து 25 மரக்கண்டு வச்சேன். 18 மரக்கண்டு நிற்குது. ஒரு மரம் வந்து 40 அடி 30 அடி போயிடுது அந்த ரோட்டில். ஆமாம், என்னோட வேலை அதான். பர்த்டேனா கேக் கட் பண்ணுவாங்க, நான் மரக்கண்டு கொடுப்பேன், இந்த மரம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு ஒரு நம்ம வே போகலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கு வந்து என்னோட வே வேற மாதிரி கொண்டு போகிறாங்களே, கூண்டாஸு ஏதோ ரவுடி மாதிரி லிஸ்ட்டில் வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு சமூக நல்ல ஆர்வலாக இருக்கிறவங்கள குற்றப்பின்னணியை உருவாக்குறதுக்கு இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ யாருங்க சோஷியல் சர்வீஸ் வந்து எப்படிங்க செய்வாங்க? போலீஸ் நண்பருன்றாங்க, எப்படிங்க அது வந்து நண்பர் ஆவாங்க? கூண்டாஸ் போட்டேன்னா நான் நண்பரா? நான் எப்படி போலீஸ்கிட்ட போய் வந்து அன்பா பாசா பேசுவேன்? நல்ல போலீஸ் இருக்காங்க அதிகாரிங்க, எவ்வளோ போலீஸ் எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து காரணம் என்னக்கா, காவல் அதிகாரி கூட அதில் இருக்காங்க. நீங்கள் சூப்பர் தம்பி, இப்படி பண்ணுறீங்க, வெரி குட், இப்படி தான் பண்ணுங்க, எல்லா பசங்க நல்ல வழி சொல்லுங்க, நிறைய அதிகாரி எனக்கு சொல்லியிருக்காங்க பாடம். ஆனால் கமிஷனர் வந்து கூண்டாஸ் போடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ எஃப்ஐஆர் போட்டாங்க, ஓகே ரைட்டு. அதில் வந்து மெரினா பீச் எஃப்ஐஆர்லாம் அதெல்லாம் வந்து மேட்ரே, அது இல்லை, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தோண்டி எடுத்துருக்காங்க, என்ன அது எதுவுமே இல்லை. என்ன சொல்கிறாங்க, ஏய் நீ அதாவது என்ன தெரியுமா சார், உங்களுக்கு எந்த வீடியோ போட வேணான்றாங்க, எந்த வேலை செய்ய வேணான்றாங்க. உன் ஃபேஸ்புக்கில் நீ வீடியோ போட்டிருக்க, அந்த வீடியோ வச்சு உனக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவோம். மிரட்டுறாங்க. இதுதானே இப்போ அந்த என் ஃபேஸ்புக்கில் இருக்க வீடியோ எடுத்து தானே அவங்க எஃப்ஐஆர் போட்டுங்கிறாங்க. தொடர்ந்து உங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் எல்லாரோட மக்கள் எண்ணமாக இருக்குது. இந்த நேர்காணல் மூலயமா சொன்ன பதிவுகளும் மக்கள் பார்ப்பாங்க. உங்களோட சமூக ஆர்வலர் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ.